ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. விருச்சிக ராசி தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கச்சிதமாக செய்யக்கூடியவங்க, எல்லா விஷயங்கள்லேயே ஆர்வமும் காட்டக்கூடியவங்க, எல்லா விதங்கள்லையுமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் மற்றவங்க கிட்ட தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்ல மாட்டாங்க. தனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி தாங்க நடந்துக்குவாங்க. அதை அவங்க மறைக்கணும்னு நினைக்கலங்க. மற்றவங்களினுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து தான் தனக்கு தெரிஞ்ச விஷயம் பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் பேசுகிறாங்கன்னா பேசிட்டு போகட்டும், அவங்களுக்கு தெரிஞ்சதை போய் எங்கே சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடியவங்க தாங்க விருச்சிக ராசிக்காரங்க. என்ன ஒன்று அப்படின்னா, எல்லார்கிட்டையும் மனசில் இருக்கிறது பட்டுப்படார்னு பேசுறதுனால மற்றவங்க எல்லாருக்கும் இவங்க தப்பாக மட்டும்தான் தெரியுவாங்க. ஆனால் இவங்களினுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், ஒருத்தவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற நிலை மட்டும் இருக்கவே கூடாது. குறிப்பாக எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கணும், கடவுள்கிட்ட வேண்டுவாங்க. தனக்கு மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறத விருச்சிகம் ஒரு நாளும் மனசார நினைக்க மாட்டாங்க. அவங்க குடும்பத்திலேயே பார்த்திங்கன்னா, இந்த விருச்சிக ராசிக்காரங்க ஒரு குழந்தையா இருக்காங்க அப்படின்னா மற்ற குழந்தைகளுக்கு அதிகமாக பகிர்ந்து கொடுத்துக்கிட்டாலும் அதை இவங்க பெருசாக கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஏண்டா உனக்கு கம்மியாக கொடுத்துட்டாங்க, ஏமா உனக்கு கம்மியாக கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு பெருசாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு கூட இருக்கவங்க சொன்னால் கூட பரவாயில்ல, என் கூட பிறந்தவங்க தானே, சாப்பிட்டுட்டு போகிறாங்க, சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. இது இன்னைக்கு நேற்று இல்லைங்க. இவங்களினுடைய குணாதிசயம் சாகுற வரைக்கும் இவங்க இப்படி தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தனக்குன்னு யோசிக்காததுனால தான் இன்னைக்கும் மற்றவங்களுக்கு என்னவோ இவங்க எல்லாத்தையுமே இவங்களே வச்சுக்கிட்டு தனக்காக மட்டுமே வாழ்கிற மாதிரி தெரிஞ்சாலும் எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவங்க. பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன்பா அப்படின்னு, அந்த மாதிரி வாழக்கூடியவங்க தாங்க நம்ம விருச்சிக ராசிக்காரங்க. இயல்பான குணத்துக்கு சொந்தக்காரங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைச்ச விருச்சிக ராசிக்கு என்ன நடக்க போகுது? எவ்வளவுதாமா கதறி கதறி எழுகிறது, கடவுளுக்கே கண் இல்லையா அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறது, வாய் மூடி அழக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் கிரகங்களினுடைய சேர்க்கையினால உங்களினுடைய தலைவிதி மாறப்போகுதுங்க. 100% இது உண்மையான பதிவுங்க. நல்லதொரு மாற்றத்தை எப்பவுமே விருச்சிக ராசிக்காரங்க எதிர்பார்த்துட்டே தான் இருப்பீங்க. அந்த மாற்றம் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. கடவுள்கிட்ட வேணும்னாலும் மழை மாறி பெய்யணும், இந்த உலகமே செழிப்பாக இருக்கணும், எல்லாரும் எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. ஏன்னா எந்த ராசிக்கு இந்த அளவுக்கு நான் மிக பெருமையாக சொல்ல மாட்டேங்க. விருச்சிகத்துடைய குணம் இப்படி தான். பார்க்குறவங்களுக்கு கடுகடுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவங்க கிட்ட பழகிறது பழகி பார்த்தவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் எந்த அளவுக்கு இவங்க வெகுளியானவங்க. இவங்க மனசுக்குள்ள எதுவுமே இருக்காதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதை மட்டும்தாங்க செய்ய போகுது. கடன் அதிகமாகி மதிப்பு மரியாதை இல்லாமல் சொத்துக்களை இழந்து குடும்பத்தில் சோகம் சூழ்ந்திருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய ராசிநாதன் உச்ச பலத்தில் இருக்கிறதுனால இது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க போகுதுங்க. கடன் சுமை குறையும், தொழிலில் நல்ல லாபம் கிடைக்க போகுது, முதலீட்டில் லாபம் பார்க்க போறீங்க. இதன் காரணமாக தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குறிப்பாக விருச்சிக ராசிக்கு பணவரவு அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்க போகுதுங்க. தொழிலை விரிவாக்கம் பண்ண போகிறீங்க. தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ சின்ன வேலை பார்த்தாலும் சரி, இல்லை பெரிய வேலை பார்த்தாலும் சரிங்க, அதில் பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். உங்களினுடைய திறமைகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க. அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும். இது விருச்சிக ராசியை சேர்ந்த ஆண்களோ பெண்களோ திருமணத்தில் தடைகள் இருந்துச்சு, எங்கே போனாலும் சரியாக நமக்கு இல்லை, புரோக்கருக்கு மட்டுமே இது வரைக்கும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருப்போம், கை கூடி வர்ற மாதிரி இருக்குது, திடீர்னு பார்த்தா அப்படியே கை நழுவி போயிடுது. இப்படி இருந்தவங்களினுடைய திருமண நிலையில் திருமண
யோகம் கைகூடி வரப்போகுதுங்க. இது இல்லாமல் ஆல்ரெடி திருமணம் ஆயிருச்சு, ஆனால் குழந்தை பாக்கியம்தான் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். பார்க்காத டாக்டர் இல்லை, போகாத குழந்தை இல்லை, போகாத கோவில் இல்லை, குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்குது, அந்யோன்யம் அதிகமாகுது, காதல் உறவுகள் எல்லாமே வெற்றிகரமாக திருமணத்தில் நிறைவேற போகுது. அதே மாதிரி எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு பண உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. நாய் மாதிரி கத்துனாலும் நல்ல பேர் வரலையே, எவ்வளவு நாள் அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பீங்க. ஓடி ஓடி மற்றவங்களுக்கு நான் உதவி பண்ணேன், இன்னைக்கு நான் திரும்பி பார்த்தா எங்கே இருக்க நாயேன்னு கேட்கக்கூட ஆள் கிடையாது. விருச்சிக ராசி பல நாள் புலம்பி இருப்பீங்க, அழுதுருப்பீங்க. அந்த கண்ணீருக்கு எல்லாமே பதில் சொல்லக்கூடிய விதத்தில் இருக்க போகிறீங்க. நிலம் வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, சொத்துக்கள், பல நாள் கனவுகள் எல்லாமே இப்போ நனவாக போகுதுங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது, பிரகாசமாக இருக்க போகிறீங்க. உங்களினுடைய வாழ்க்கை நிலை ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா காரியங்களுமே வெற்றி அடைய போகிறீங்க. சமூகத்தில் மதிப்பு உயருது, மரியாதை உயருது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அத்தியாவசியமான பொருட்கள், நகை நட்டு, ஆபரண சேர்க்கையும் இருக்குங்க. அதே மாதிரி உங்களினுடைய நீண்ட நாள் திட்டங்களை இப்போ செயல்படுத்துறதுக்கான சரியான காலம். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது. மருத்துவ செலவுகள் குறையுது. உறவுக்காரர்கள் மத்தியிலையும் சரி, நண்பர்கள் மத்தியிலையும் சரி, உங்களுக்கு இருந்த மனக்கசப்புகள் நீங்குது. அவங்களோட ஆதரவின் காரணமாக சில காரியங்களை சாதிச்சுக்க போகிறீங்க. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கல்வி நிலையில் சிறப்பான முன்னேற்றம் இருக்க போகுது. குறிப்பாக வேலையில் இருக்கவங்க, வியாபாரம் பார்க்குறவங்க, தொழில் செய்கிறவங்க எல்லாம் நல்லபடியான காலகட்டங்க. சுற்றி இருக்கவங்களுக்கு உங்களுக்கு நல்லது செய்வாங்க. அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்தால் என்ன பிரச்சனை, எப்போ வருமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்த உங்களுக்கு இனி பிரச்சனை அப்படிங்கிறது இல்லைங்க. காலையில் வீட்டிலேருந்து கிளம்புறீங்களா, இரவு வீடு திரும்ப வரைக்கும் பதட்டத்தோடையே பயத்தோடையே இருந்தீங்க. இனி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. எல்லாருமே உங்ககிட்ட அனுசரணையாக நடந்துக்குவாங்க. மற்றவங்க அதாவது நீங்கள் பிரச்சனையாக நின்னா கூட சரி, யார் என்னன்னு தெரியாதவங்களோ உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம், சண்டை சச்சரவு இப்படி இருந்த வாழ்க்கை நிலை மாறுது. கணவன் மனைவிக்கிடையே உறவு அப்படிங்கிறது பலப்பட்டு நிற்குது. பிள்ளைகளோட நலனில் அக்கறை செலுத்துவீங்க. பெரியவர்களினுடைய மதிப்பு, மரியாதை உங்களுக்கு பாதுகாப்பாக நிற்குதுங்க. எல்லா விதங்கள்லையுமே விருச்சிக ராசி கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. இந்த மாதம் முழுவதுமே முருகப்பெருமானினுடைய வழிபாடு அதிகமான நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு அவருக்கு உரிய தெய்வம் அப்படின்னா முருகப்பெருமான் தாங்க. கட்டாயம் அனுதினமும் முருகப்பெருமானை அழைச்சிக்கிட்டே இருங்க. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, கந்த கடவுள் இருக்க, கருணை மூர்த்தி இருக்க, கவலை இல்லை, வாழ்க்கை எனக்கு அருளிடப்பா அப்படின்னு சொல்லிட்டு விருச்சிக ராசிக்காரங்க முருகப்பெருமான் கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சிருங்க. அமோகமான வாழ்க்கைக்கு அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். எதையும் தாங்கும் இதயம் படைச்சவங்க கடவுளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனையில் ஒரு நிமிஷம் யோசிப்பார், என்ன கொடுத்தாலும் சமாளிக்கிறப்பா அப்படிங்கிற மாதிரி. பொறுமையின் சிகரமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உத்தியோக பணிகளில் இருக்கவங்க எல்லாம், உத்தியோகத்தில் இருக்கவங்க எல்லாம் அதிகாரிகள் பற்றின ரகசியங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. அவங்க கூடவே இருந்து பேசிடுவாங்க. இப்படி தான் கடைசியில் நீங்கள் தான் நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட திருப்பி விட்டுருவாங்க. விருச்சிகம் பல இடங்களில் வாயை கொடுத்து மாட்டிக்கிறீங்க. நிறைய பகையை பார்த்துருப்பீங்க. ஸோ அது வேணாம், முடிஞ்ச அளவுக்கு அமைதி காக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பதிவு தொடங்கிறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். என்னன்னா கிரகநிலை மாற்றங்கள். இந்த கிரகநிலை மாற்றத்தினால நமக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது,
எப்படி அதை லாபமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அவசியமாக இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் ஜாதகம் பார்த்துருக்கீங்க? நீங்கள் ரிஷபராசியாக இருக்கலாம், மேச ராசியாக இருக்கலாம், கடக ராசியாக இருக்கலாம், ஏன் 12 ராசியில் ஏதாவது ஒரு ராசியாக நீங்கள் இருப்பீங்க. இப்போது இந்த ராசிக்காரர்கள் இவங்க தான் இந்த வீடியோவை பார்க்கணும், அவங்க தான் அந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு இல்லைங்க. எல்லா ராசிக்காரர்களுக்குமே நாங்கள் இந்த விஷயம் சொல்கிறோம், ஒளிப்பதிவாக உங்களுக்கு கொடுக்குறோம். அதில் ரொம்ப முக்கியம், நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சில நேரங்கள் நமக்கு பொன்னான வாய்ப்புகளை கொடுக்குங்க, ரொம்ப அற்புதமான தருணங்களை ஏற்படுத்தும். அதில் அப்படி ஒரு தருணம் தான் இந்த காலகட்டம். இந்த காலகட்டம் நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை எளிதாக கொடுக்கக்கூடிய நேரங்க. ரொம்ப கனவு கண்டிருப்போம் இல்லையா? நிறைய விஷயங்களை நம்ம ரொம்ப கனவாக வச்சுருந்தோம், நடக்கவே இல்லைம்மா, ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன், கை கூடவே இல்லை, இப்படி பல புலம்பல்கள் கூட நம்ம மனசில் இருக்குங்க. அதுக்கு எல்லாமே இப்போ ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய நேரங்க. தீர்வுனா என்னன்னா, நம்ம நினைக்கிறது நடக்கும், அதுதான் தீர்வு. அப்படி இந்த தீர்வுக்குள்ள சில சூட்சமங்கள் காத்திருக்கு. இதில் எதை செஞ்சால் நமக்கு எளிமையாக தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி அழகாக உங்களுக்கு பரிகாரத்தோடு சொல்ல போகிறேங்க. கிரக பயிற்சிகள் சுக்கிரன், ராகு, சனி, சூரியன், புதன், செவ்வாய், குரு, கேது எல்லா கிரகங்களும் நம்மளை எந்த அளவுக்கு இப்போ பாசிட்டிவாக நம்மளோட நடப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கான பதிவு தாங்க இது. அதில் முக்கியமாக ஒரு 4 கிரகங்கள் நம்மளை மிரள வைக்க போகுதுங்க. இது ஆண்டவனினுடைய உத்தரவு. அந்த 4 கிரகங்கள் நமக்கு என்ன பண்ணுறாங்க, நம்ம என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அரிய சந்தர்ப்பம் தாங்க. வாங்க ஒரு ராசிக்கும் போகலாம். மனுஷன் ஏமாத்துறான், மனுஷன் கவுக்கிறான், மனுஷன் வெறுக்கிறான். இப்போ ஏமாத்துறது, கவுக்கிறது, வெறுக்கிறது இவங்களை பார்த்து மனசு சலிச்சே போச்சு. இவங்க தாங்க விருச்சிக ராசிக்காரங்க. எத்தனையோ வியூகங்கள் போட்டும் அந்த வியூகம் நம்ம போட்ட மாதிரி நடக்கணும்னா அதுக்கு ரொம்ப நம்ம தியாகம் பண்ண வேண்டியதாக இருக்கே அப்படின்னு வெறுத்து போனவர்களும் விருச்சிக ராசிக்காரர்கள் தாங்க. ஒரு வியூகம் போட்டு அதில் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதில் அவ்வளவு தியாகம் பண்ணணும், பொறுமையை தியாகம் பண்ணணும், நமக்கு பிடிச்ச விஷயத்தையே தியாகம் பண்ணணும். விருச்சிக ராசிக்காரர்கள் நல்லா சாப்பிட்றது ரொம்ப ரேர் தாங்க. சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நல்ல சாப்பாடு அப்படின்னா, தனக்கு பிடிச்ச சாப்பாடு தான் குடும்பத்தில் உள்ளவங்க முதல்ல தனக்கு பிடிச்சதை கொடுக்க மாட்டாங்க, நிர்பந்தமாக தள்ளி விட்டுருவாங்க. அதிலேயே விருச்சிக ராசி உடஞ்சி போயிருங்க. ஒரு அமைதியான சாப்பாடு வீட்டுக்கு வந்து சாப்பிடணுன்னு நினைக்கிறோன்னா வீட்லேயே நல்ல சாப்பாடு கிடைக்காது. நான் அதில் மிஸ்டேக் இல்லை, அந்த சாப்பாடு இப்போ ஒரு கறி சாப்பிடலாம்னு நினச்சி வர்றாங்க, விருந்து இல்லை, வடை இல்லை, பாயாசம் சாப்பாடு இல்லை, சில்லி புரோட்டா இல்லை, பானிபூரி இல்லை, ஏதோ ஒன்று அவங்களுக்கு பிடிச்சது எல்லாம் இதெல்லாம். வீட்டுக்கு வந்த உடனே மிளகு ரசம் வச்சுருக்கேன், வெங்காய பூண்டு தொக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா காதில் இருந்து எப்படி இருக்கும்? அப்போ இப்படியெல்லாம் பல மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு விளையாட்டு ராஜா அப்படின்னு சொல்கிற நேரம்ங்க. சும்மா பூந்து விளையாடு. 4 கிரகம் யதார்த்தமாக சில நன்மைகள் நடக்க போகுதுங்க. யாருக்கோ வச்ச செக்கு நமக்கு லக்குங்க. யாராவது வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு சாப்பாடு கூப்பிடுவாங்க, சம்மந்தமே இல்லாமல் சந்தோஷம் கிடைக்குங்க. பகையாளி திடீர்னு நம்மளை நண்பனாக்கிடுவாங்க, பொறுப்பு கொடுப்பாங்க, நமக்கு நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. அதிகாரிகளினுடைய நட்பு கிடைக்குங்க, அரசியல்வாதிகளினுடைய நட்பும் கிடைக்கும், பெரிய மனுஷங்களினுடைய நட்பும் கிடைக்கும். சில சூட்சமங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதில் எப்படி சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வியூகம் நீங்கள் வகுப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சந்தோஷத்தில் திக்குமுக்காடக்கூடிய நேரங்க, சந்தர்ப்பத்தில் திக்குமுக்காடக்கூடிய நேரங்க. அட என்னடா செய்யறது, ஒரே நேரத்தில் 4 அப்பாயின்மெண்ட்டாக, ஒரே நேரத்தில் 4 பேரை சந்திக்க வேண்டியதாக இருக்குது, யாரோட தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுங்க. சில நேரத்தில்
கடமையை கூட செய்ய முடியாமல் பொய் சொல்ல வேண்டிய கட்டாயமும் இந்த நேரத்தில் ஏற்படுங்க. சும்மாவே இருக்க மாட்டீங்க. இந்த நேரத்தில் ஒருத்தவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவீங்க. அவசியமாக இன்னொருத்தர் கேட்பார். அப்போ வேறு வழி இல்லாமல் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்ஸில் இருக்குன்னு சொல்லாமல் வேறு ஒரு பலனை சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட போகணும். இப்படி எல்லாமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ உள்ள நேரம் தர்ம சங்கடம். ஆனால் பரவாயில்ல, தர்மம் இருக்கு இல்லையா, சங்கடத்தை சமாளிச்சிடலாங்க. லக்கி டைம் தாங்க, அன்லக்கி டைம் இல்லை. ஒரே ஒரு விஷயம், டிசிப்ளின். இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. வார்த்தைகளில் கவனமாக பேசுங்க. மேக்ஸிமம் சிரிச்ச முகத்தோடு இந்த நேரத்தில் ஹேண்டில் பண்ணுங்கள். ஏதாவது மனசில் ஒன்று இருந்தால் கூட உங்கள் கருத்தை, சொந்த கருத்தை எல்லாம் இந்த நேரம் பேசிடாதீங்க. அவ்வளவுதான் ஆபத்து. ஆப்பை நம்மளே எடுத்து சொருவிக்கிறதுக்கு சமங்க. இந்த சொந்த கருத்து பேசுகிறது ஒன்று தான், ஆப்பை எடுத்து நம்ம சொருவிக்கிறது ஒன்று தான். ஏண்டா சொந்த கருத்து சொன்னால் அது நான் நல்ல கருத்து தான், எனக்கு எதிராக இருக்கவனே ஏற்றுக்க மாட்டேங்கிறானே, என்ன பண்ணுறது? இப்போ ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நீங்களே சொல்லணும், நீங்களே பதில் சொல்லணும். அதை விட நீங்கள் பெஸ்ட்டாக வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் அவங்க பதில் சொல்லிடுவாங்க. அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி கவனமாக இருங்க. ஒரு வீட்டுக்கு போயிட்டு, வெளியில் போயிட்டு, ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா வெயிட்ரு கேட்பார், உள்ளே வாங்க, அவங்களே முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க, அதையே ஆர்டர் பண்ணிவிடுங்க. அவர் கேட்குறத நீங்கள் ஆசைப்படுறது எல்லாம் சொல்லிடாதீங்க. அதுலேயும் பிரச்சனை வருமாங்க. சந்தோஷத்தையும் ஆண்டவன் கொடுக்குறாங்க, சகிப்புத்தன்மையே இந்த நேரத்தில் கொடுக்குறாருங்க. சகிப்புத்தன்மை பண்ணுறதுனால லாபத்தை கொடுக்குறாரு. நான் தான் எல்லாருக்கும் சொல்லுவேன், என்றைக்குமே ஒரு பிரச்சனை வராமல் இருக்க என்ன பண்ணணும்? அது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிற முதல் வார்த்தையே அதுதாங்க, பேசுகிறது. முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கப்பா, யோசிக்காமல் பேசிடாத. பின்விளைவுகள் அதிகங்க. விருச்சிகத்துக்கு குடும்பம், இந்த 2 பேருமே விருச்சிகத்துக்கு பார்த்திங்கன்னா என்றைக்குமே யோசிக்காமல் பேசிட்டு பிரச்சனைகளை அதிகமாக வாங்குவாங்க. அதனால் பார்த்து பேசுங்க. இதை மட்டும் எல்லாருக்கும் சொல்லுவீங்க. ஸோ இந்த நேரம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் செவ்வாய், இனம் புரியாத சந்தோஷங்கள் கிடைக்குங்க. பெரிய மனுஷங்களோட நட்பு கிடைக்கும், சகோதர உதவிகள் கிடைக்கும். சில நண்பர்கள் மூலமாக நமக்கு பகைகள் எல்லாமே விலகுங்க. உறவுகள் மூலமாக உதவிகள் கிடைக்குங்க. அதே மாதிரி பழைய பகைகள் எல்லாம் மறந்து போயிடுவாங்க. அது ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கும். 4வது வீட்டில் புதன், சுக்கிரன், சூரியன் எல்லாமே சங்கமிக்கக்கூடிய ஒரு காலம். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ சூரியன் 3லேருந்து 4க்கு போவார், 3லையும் இருப்பார், 4க்கும் வராருங்க. அந்த நேரத்தில் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான யோகங்கள். ஏதாவது பணம் சேவிங்ஸ் இருந்ததுன்னா கூட அந்த பணம் திருப்பி கிடைக்குமாங்க. சின்னதாக சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, பிடிச்ச மாதிரி அதை செட் பண்ணிக்கிட்டு போங்க. இன்னும் பெரிய நல்ல பலன்கள் அதில் கிடைக்கும். வருமானங்கள் உயருங்க. எதிர்பார்த்த பயணங்கள் அனுகூலமாகும். இன்னும் சொல்லப்போனால் பண வசதிகள் மேம்படும். கொஞ்சம் பொருளாதார தடைகள் எல்லாமே இருந்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு பிதுங்கி நிற்கிறோம் அப்படின்னா, கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் நிற்கிறோம் அப்படின்னா, கடன் என்ன பண்ணுறது, கடன் வாங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம்.